இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாமிரபரணி படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் ஜனவரி 14 2007 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் ஹரி, மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. ஹரி படம்னாலே ஃபேமிலி எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இந்த படத்தில் விஷால், பானு, நதியா, பிரபு இவங்களோட மற்றும் பலர் நடிகர்கள் இருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, பிரபு அவர் வந்து விஷாலுக்கு வந்து தாய் மாமா. அவங்க தங்கச்சி ஆக்சுவலாக இப்போ விஷாலோடைய அப்பா வந்து இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க அண்ணனோட வந்து இருப்பாங்க. பையனையும் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. அவர் தான் அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பார். அந்த மாதிரி இருக்கும். நல்ல வசதியான வீட்டு பையன் தான். தென்னந்தோப்பு அது இதுன்னு இருக்கும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னா, தென்னந்தோப்பில் போய் தெரியாமல் ஒவ்வொரு காயாக பிடுங்கினா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் பறித்து விற்றுட்டு தாமிரபரணி ஆறு பக்கத்தில் இருக்கும். அங்கே போயிட்டு படகுல போயிட்டு பசங்களோட சேர்ந்து நல்லா தண்ணி அடிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, படத்துக்கு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்டால் கூட அதை சமாளித்து விட்டுருவார். ஏன்னா இவங்களுடைய அம்மாச்சியா மனோரமா இருப்பாங்க. அவங்க ஏதாவது சொல்லி பேரனை வந்து காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். பிரபு அப்போவே சொல்லுவார், நீ தான் அவனுக்கு எடுத்து குட்டிச்சவராக்குற அப்படின்னு சொல்லிட்டு. இது பாட்டில் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு கட்டத்தில் வந்து பானு வந்து இந்த ரத்தம் கொடுக்கறது போவாங்க இல்லையா, முகாம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல சந்திக்கும்போது பானு வந்து சந்திப்பாங்க. இவருக்கு பானுவை பிடிக்கும். பானுவுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானு வந்து பிரபு அவங்களுடைய பொண்ணு. அது வந்து விஷாலுக்கு வந்து தெரியாது. நதியாவும் பிரபு 2 பேரும் கல்யாணம் பண்ணி இருந்த புதுசில் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நதியா வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. 2 பேரும் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தெரியாமல் அடித்ததில் அது பெரிய பிரச்சனையாக்கி அவங்க வீட்டிலேயே போய் இருந்துருவாங்க. அப்படி இருந்தாலும் அது என்ன ஆயிரும்னா, 2 ஃபேமிலிக்கும் விரோதமாயிரும். பிரபுவும் சரி, நதியாவும் சரி 2 பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கிறவே மாட்டாங்க. ஏதோ எதிரிகள் மாதிரி போயிட்டுருப்பாங்க. இந்த விஷயம்லாம் பானு அவங்களுக்கு வந்து தெரியும், பிரபுவோடைய பொண்ணுக்கு. எப்படியாவது அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நானும் அதாவது விஷால் ஹீரோவும் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஃபேமிலி வந்து ஒன்றாகும். அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு வந்து வழியே வந்து பேசுவாங்க. ஆனால் விஷால் கிட்ட சொல்ல மாட்டாங்க, இதுதான் விஷயம் அப்படின்னு. அவருக்கு தெரியாது இது வந்து தன்னோட மாமா பொண்ணு அப்படின்னு தெரியாது. அப்போது சில விஷயங்கள் இவங்க காசுலாம் கொடுத்துலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பணத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கூட்டிகிட்டு போய் நடுத்தீவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க ஹீரோயினை. அது என்ன போலீஸ் கேஸ் ஆகி அதுலேருந்து மாட்டி வெளில எடுப்பாங்க. அப்போ தான் தெரியும் விஷாலுக்கு பிரபு அவங்களோட பொண்ணு தான் பானு அப்படின்னு, தன்னோட தாய்மாமா பொண்ணு தான் அப்படின்றது தெரிய வரும். எதனால் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க உண்மையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் ஒரு சும்மா சின்ன சின்ன சண்டைகள் தான் காரணம். ஈகோ பிரச்சனை. அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலியும் உள்ள ஈகோ பிரச்சனைகள் இவங்க 2 பேரும் பிரிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு விஷால் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுவார். நதியாவுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து புரிய வைப்பார். காசு பணம் முக்கியம் இல்லை, மனுஷ மக்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிய வைப்பார். பிரபு வந்து இத்தனை வயசு ஆகியும் கூட தன்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வயசு வந்தாலும் கூட கல்யாணத்தப்போ போட்ட மெட்டியே இன்னும் கலட்டாமல் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கல்யாணத்தில் அவங்க பார்ப்பாங்க நடந்து போகும்போது. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நதியாவுக்கு. அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்று இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்து பிரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பத். அவர் வந்து நதியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார். அப்போ தான் பிரபு மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றது நதியாவுக்கு வந்து புரிய வரும். லாஸ்ட்டில் 2 பேரையும் புரிய வச்சு கடைசியாக பானுவுக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். ஃபேமிலியோடு எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. நல்ல ஒரு படம். அப்போ வந்த புதுசில் இந்த படம் விஷாலுக்கு நல்ல ஒரு ஹிட் கொடுத்த படமாகவும் அமைஞ்சிச்சு.